நடுத்தெருவிற்கு வந்த அதிமுகவின் முக்கிய தலைவர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எவ்வளவு பெரிய இயக்கம், அதாவது கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தாலோ அல்லது அந்த இயக்கத்திற்கு துரோகம் நினைத்தாலோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது நம்ம அனைவரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் நிறைய நபர்களை பார்த்திருக்கிறோம். அதிமுகவை அழித்து நினைத்தவர்கள் தற்போது எங்கே இருக்கிறார்கள், யாருடன் சேர்ந்து இருக்கிறார்கள் என்று அனைவரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்றதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். எடப்பாடி பழனிசாமியை பதவியிலிருந்து விலக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் வேறொரு கட்சியிலே இணைந்து கொள்கிறோம், இல்ல நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுக்க இருக்கிறோம், நாங்கள் ஆதரவுகளை கொடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக நாங்கள் பதவிகளை பெறப்போகிறோம் என சொல்லி போனவர்கள் எல்லாம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கே திரும்பியிருக்காங்க. அதற்கு நமது அண்ணன் எஸ்பி வேலுமணி தரப்பை சொல்லலாம். எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் செயல்பட்டார்கள். ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமி இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க, அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த இரண்டே நபர்கள் மட்டும் தற்போது அதிமுகவிலும் இணைய கிடையாது, மற்ற கட்சியிலும் இணையாமல் நடுத்தெருவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. நடுத்தெரு என்பது அரசியலை பொறுத்த வரைக்கும் நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது சசிகலா அம்மையாரின் பக்கமும் போக முடியாமல், அதே போல தமிழக வெற்றி கழகத்திலும் இணைய முடியாமல், திமுகவின் பக்கமும் இணைய முடியாமல், அதிமுகவிலே மீண்டும் வந்தால் நமக்கு மதிப்பு மரியாதை என்பது செல்வாக்கு என்பது கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற எண்ணத்திலே தற்சமயம் சி.வி. சண்முகமும் நமது சி. விஜயபாஸ்கரும் இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தார். தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் தமிழக வெற்றி கழகத்திலே இணைவார், அவருக்கு மக்களவை உறுப்பினர் பதவி மீண்டும் வழங்கப்படும் என செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே கசிந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் இறுதியிலே இதுவரைக்கும் நமது சி.வி. சண்முகம் எந்த விதமான நிலைப்பாட்டையும் எடுக்காமல் அவருக்கு பதிலாக மாவட்ட செயலரை நியமித்த எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் அந்த மாவட்ட செயலர் அலுவலகத்துடைய சாவியும் ஒப்படைத்து விட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நிலைமைதான் சி. விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவின் பக்கம் போவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதேபோல சி. விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் தான் அவர் இணையப் போகிறார் என செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே வட்டமடித்துக் கொண்டிருந்தாலும் இதுவரைக்கும் சி. விஜயபாஸ்கருடைய நிலைப்பாடு என்பது தெரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சி. விஜயபாஸ்கரும் இனி எந்த கட்சியிலும் இணைவாரா அப்படிங்கிற சந்தேகம் கூட எழுக்கக்கூடிய இந்த வேளையில் அவரும் மாவட்ட செயலாளராக நியமித்த அந்த நபரிடம் அந்த அதிமுகவுடைய அலுவலகத்துடைய சாவியும் ஒப்படைத்து விட்டார். இப்படி இருக்கக்கூடிய அந்த வேளையில் சி. விஜயபாஸ்கருக்குரிய ஆதரவாக இருந்த அந்த நபர்களே அதிமுகவிலே மீண்டும் இணையுங்கள், இல்லை என்றால் எந்த கட்சியிலும் சாராமல் இருந்து விடுங்கள் என தற்சமயம் அவர்களுக்கு விஜயபாஸ்கர் அவர்களுக்கு அறிவுரையும் கூறிட்டு இருக்காங்களாம். அதாவது இரண்டு நபர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலே மீண்டும் இணைந்தால் செல்வாக்கு என்பது கிடைக்காது என தெரிந்ததன் காரணமாக அவர்கள் அடுத்து எந்த கட்சியிலும் இணையாமல் இருந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அவிடம் போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.